ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசம் தான். ஸோ இது நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ரசம் வந்து வைக்கிறது கரெக்டாகவே வர்றதில்ல. ஸோ நிறைய பேர் சில பேர் ரொம்ப டேஸ்ட்டாக வைப்பாங்க, சில பேருக்கு எப்படி வச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து வர்றதில்ல. ஸோ அதுக்குள்ள சீக்ரெட் என்ன அப்படின்றது வந்து நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரசம் வந்து எங்கள் வீட்டிலே வந்து நான் வச்சாதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட ஸ்கூலில் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுக்கெலாம் கொண்டு கொடுக்கும்போது அணு கொண்டு வந்த ரசமா ஐயோ எனக்கு வேணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க அந்த டீச்சர்ஸ் தான் வந்து சொன்னாங்க ரசம் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி வந்து ரசம் வந்து போட போகிறேன். ஸோ ரசம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ரசம் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா, நான் வந்து புளி போட்டு என்றைக்குமே ரசம் வச்சதே இல்லை. புளி போட்டால் அந்த ரசம் வந்து எனக்கு வந்து நல்லா இருந்த மாதிரி தெரியலை. சாதாரணமாக தக்காளி போட்டு வைக்கிறதுக்கு விட புளி போடுறது வந்து அவ்வளோ டேஸ்ட் இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தக்காளி ரேட்டு அதிகமாக இருக்கனால தக்காளி கம்மியாக போட்டுட்டு புளி கொஞ்சம் அதிகமாக ஊற்றுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படின்றனால. அதனால் நான் வந்து எப்போவுமே தக்காளி போட்டு தான் செய்வேன். ஸோ நாட்டு தக்காளியில் நல்லா பழுத்த தக்காளியை போட்டு தான் செய்வேன். சில பேர் வந்து ஆப்பிள் தக்காளியில் செய்வாங்க. அது வந்து நல்ல டேஸ்ட் வந்து கண்டிப்பாக வராது. நீங்கள் எப்போவுமே அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நாட்டு தக்காளி கடைகளில் போய் நாட்டு தக்காளியில் நல்லா பழுத்த தக்காளி வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிக்கீரை. நான் வந்து மல்லிக்கீரை இல்லைன்னா ரசமே வைக்க மாட்டேங்க. அதாவது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, மல்லிக்கீரை மட்டும்தானே இல்லை ரசம் வை, நீ வச்சாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும், சும்மா மல்லிக்கீரை போடாமல் வையின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மல்லிக்கீரை போட்டு வரக்கூடிய டேஸ்ட் வந்து நமக்கு வராது. ஸோ நான் மல்லிக்கீரை வந்து இருந்தால் தான் ரசமே வைப்பேன், இல்லைனா வேறு ஏதாவது குழம்பு வச்சுருவேன். அதனால் மல்லிக்கீரை வந்து போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு. ஸோ மல்லிக்கீரை வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பூண்டு. நான் இன்றைக்கி 2 தக்காளி வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். ஸோ ஒரு பூண்டு வந்து நான் வந்து அதிகமாக சேர்ப்பேன். நீங்கள் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன உள்ளி எடுத்துருக்கேன், ஒரு சின்ன உள்ளி. அதுக்கப்புறம் சால்ட்டு, அதுக்கப்புறம் வத்தல் பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜீரகப்பொடி, இது வந்து நல்ல மிளகு பொடி, அதுக்கப்புறம் மஞ்சள், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் நமக்கு தேவை. இவ்வளோத்தையும் வச்சு சூப்பரான ஒரு ரசம், அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசம் வந்து வைக்க தெரியாதவங்க கூட வைக்கலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய கெஸ்ட்டு வருவாங்க. அவங்களாம் வந்து நான் என்ன குழம்பு கொடுத்தாலும் ரசம் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ நான் வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். லாஸ்ட்டு வந்து நெய்யை வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது, அதை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பூண்டு இருக்குல்ல, பூண்டை வந்து தோல் உரிக்கணும்னு தேவை கிடையாது. தேவைன்னா நீங்கள் தோல் உரிச்சிக்கலாம். ஸோ இந்த பூண்டை வந்து தோலை உரிக்கணும் உரிச்சிக்கலாம், இல்லைனா முழுசாக போட்டு நம்ம இந்த குட்டி உரல் இருக்குல்லையா அதில் வந்து இடித்து வச்சுக்கணும், இல்லைனா அம்மியில் வந்து லைட்டாக சதைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உள்ளியை வந்து சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு வந்து நல்லா சதைச்சி வச்சுருக்கேன், தோலோலே சதைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வந்து உருவி கழுவி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து எதுக்காக ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம பூண்டு இருக்கு இல்லையா, பூண்டு வந்து நல்லா அந்த ஆயிலில் ஸ்ப்ரே ஆகும்போது தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேத்துக்கு வந்து ரசம் வச்சா வந்து கிளியராக வரவே செய்யாது, நல்லாவே இருக்காது, தண்ணி போல் இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டில். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டிலே கேட்பாங்க, என்ன இன்றைக்கி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, யார் வச்சது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவ்வளோ அந்தளவு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த ஆயில் சூடான உடனே ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து 2 கடுகு போட்டுக்கலாம். இது நான் சொல்லலை, ஆப்ஷனல் தான், போடணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்த உடனேயே நம்ம வெட்டி வச்சுருக்குற சின்ன வெங்காயம் அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சதைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இதில் தான் டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. யார் வைக்க தெரியலனாலும் ஒரு பேச்சுலர் கூட ஈஸியாக வச்சிடலாம். ஈஸியாக வச்சு அவங்க சமையல் பண்ணி ரசத்தை வச்சே சாப்பிட்றலாம்.
ஸோ அந்த பூண்டு வந்து அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகணும், ஃப்ரை ஆகணும், அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும், இல்லைனா பூண்டு வாசனை வந்து பச்சையாக அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது எண்ணெயிலே கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு, நல்லா ஃப்ரை ஆகணும், இல்லைனா அந்த பூண்டோட பச்சை வாசனை வந்து அடிக்கும். ஸோ அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரசம் வந்து நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம், அதனால் வந்து கருவேப்பிலையை வந்து இதிலே போட்டுருணும். அந்த எண்ணெயிலே அந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆயிரும். இல்லைனா கொதிக்க வைக்காதனால லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டால் கருவேப்பிலை வந்து பச்சையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ரௌன் கலரில் வந்து இந்த பூண்டெல்லாம் மாறிடுச்சு இல்லையா, தெரியுதா உங்களுக்கு? லைட் ப்ரௌன் கலரில் இந்த மாறிடுச்சுங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். இது கருவேப்பிலை போடணும், கருவேப்பிலை போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக பூண்டெல்லாம் ஸ்ப்ரே ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அந்த கருவேப்பிலை வந்து அந்த எண்ணெயில் வெடிக்கும். ரசம் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறதில்ல, ரசம் வந்து எங்கேயுமே கொதிக்க வைக்க மாட்டாங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ரசத்தை வந்து இறக்கிடணும். ஸோ இப்போ கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாம். ஸோ அந்த தக்காளி வந்து எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து ஓரளவு நல்லா குழஞ்சிருச்சு, அந்த எண்ணெயிலே வந்து குழஞ்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த தக்காளியை வந்து குக் பண்ணணும். ஏன்னா எதுக்காக வேக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரசம் வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இறக்கிறோம் இல்லையா, அதனால தான் நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தக்காளியை ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸோ இந்தளவு ஊற்றிட்டு நல்லா வந்து வேக வச்சிடணும். ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா வேகட்டும். தக்காளி வந்து சீக்கிரமாக வேகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த தக்காளி வந்து குக் ஆயிரும். ஸோ இப்போ தக்காளி வெந்துட்டுருக்க சமயமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி, அதுக்கப்புறம் நல்ல மிளகு பொடி. நல்ல மிளகு பொடி வந்து நான் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன், எதுக்காக அப்படின்னா ரசத்துக்கு அப்போ தான் தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி, ஃபைனலி கொஞ்சோல வத்தல் பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம், ரொம்ப காரம் வேண்டாம். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு, தக்காளி நல்லா குழையக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நல்லா வெந்தாச்சு. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. இந்த மசாலாவும் நல்லா வாசனையாக இருக்குது அப்பா. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து எவ்வளோ வாட்டர் சேர்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு கரெக்டான அளவு வந்து தெரியாது. ஸோ நான் வந்து என்ன அளவில் சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு, இந்த ஒரு பெரிய எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கப்பு உண்டு, இந்த கப்புக்கு தான் ஒரு தக்காளி பழத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றுவேன். 2 தக்காளி பழம்னா 2 கப் தண்ணி ஊற்றுவேன். ஸோ இதான் என்னோடய மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்களே இதே மாதிரி ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஊற்றிடலாம் உள்ள. நம்ம 2 தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம 2 தக்காளி 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ரசம் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்ல மிளகு பொடி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் கொதிக்கிறதுக்கு முன்னாடி இது இறக்கணும். இப்போ இது சூடாகிட்டுருக்கு. ஸோ ரசமே ஆல்ரெடி வந்து ரொம்ப லிக்யூடாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்குறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட்டே போச்சு, ரசம் வந்து நல்லாவே இருக்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி கம்மியாக போட்டுட்டு புளியை நிறைய கரைச்சி தண்ணி அதிகமாக சேர்ப்பாங்க, அது டேஸ்ட்டே போயிடும். அந்த தக்காளி பழம் தான் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நம்ம நல்லா கொதிச்சு நுர வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து இதில் வந்து மல்லிக்கீரை ஆட் பண்ணிடலாம்.
ஸோ எப்போவுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரையை ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மல்லிக்கீரையை போட்டுடலாம். மல்லிக்கீரையை போட்ட உடனே இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். அதாவது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ரசம் வந்து டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோல மட்டும் கொஞ்சோல நெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து சேர்க்கனா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். இது சேர்த்தா இன்னும் கொஞ்சம் கூட டேஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணி கொடுக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ ரசம் இறக்கியாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ எடுத்து வச்சாச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.